இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. நீலகிரி, கொடைக்கானலுக்கு தொடரும் உறைபனி எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை எழும்பூர், நெல்லை வந்தே பாரத் உள்ளிட்ட 7 ரயில்களின் நேரம் மாற்றம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆந்திராவின் அனகப்பள்ளி அருகே எர்ணாகுளம் விரைவு ரயிலில் தீ விபத்து. ஏசி பெட்டிகளில் ஏற்பட்ட தீயில் சிக்கி பயணி ஒருவர் உயிரிழப்பு. சிகரெட் விலை 18 ரூபாயிலிருந்து 72 ரூபாயாக உயர வாய்ப்பு. புதிய சட்ட திருத்தத்தால் மற்ற புகையிலை பொருட்களின் விலையும் உயரும் என்று தகவல். அட்டையில் சிவப்பு கோடோடு வரும் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவதில் எச்சரிக்கை தேவை. மருத்துவரின் பரிந்துரையின்றி உட்கொள்ளக்கூடாது என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுரை. மருத்துவர் பரிந்துரையின்றி ஆன்டிபயோட்டிக் உள்ளிட்ட மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம். பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். காங்கிரஸ் வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது இந்திய ஆன்மாவின் குரல். காங்கிரஸ் ஸ்தாபன நாளையொட்டி கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பதிவு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுத்திடுக. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து திமுக பொய் பிரச்சாரம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வேலை நாட்கள் 150ஆக உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு மத்திய அரசு உயர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு மேலும் நாங்கள் கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து 125 நாட்கள் 150 நாளாக உயர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கை அதிமுக கட்சி எடுக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான அவதூறு பிரச்சாரத்தை பரப்புகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரசும் பிசிகவும் இருக்குமா என்பது கேள்விக்குறி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாடு குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. தமிழ்நாட்டின் கடன் நிலைமை அபாயகரமானதாக உள்ளது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதாக கனிமொழி எம்பி கூறியிருந்த நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம். தமிழ்நாட்டின் கடன் நிலை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்களுக்கிடையே கருத்து மோதல். உத்தரப்பிரதேசத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவது முறையற்றது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிவு. திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் எண்ணம் நிறைவேறாது. இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையா இருக்கு கூட்டணி. இந்தியா கூட்டணி யாரை சிதைக்கவும் முடியாது, யாரை அசைத்து பார்க்கவும் முடியாது. சில பேருடைய ஆசை
பிஜேபியுடைய ஆசை, அதிமுகவுடைய ஆசை. என்ன ஆசை அவங்களுக்கு? ஏதாவது கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுமா, அதில் குளிர் காயலாமா, பயன்படுத்தலாமா? ஒருபோதும் அவர்கள் ஆசை நிறைவேறாது. சேலத்தில் ராமதாஸ் தலைமையில் இன்று கூடுகிறது பாமக பொதுக்குழு. உட்கட்சி மோதல்களுக்கிடையே நடைபெறும் கூட்டம் என்பதால் அரசியல் களத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பு. பாஜகவோடு கூட்டணி அமைத்து மங்களூரில் எம்எல்ஏவானது யார்? RSS பெற்ற பிள்ளைகள் என விமர்சித்த திருமாவளவனுக்கு சீமான் கேள்வி. பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆனது நானா எங்க அண்ணனா? வாஜ்பாய்க்கு வீர வணக்கம், என்ன போர்ல போய் மாண்டாரு, அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு. நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் இல்லாம அநாகரிகமாயிருதா? ஜனவரி மாநாட்டில் கூட்டணி குறித்து முடிவு. நல்ல கூட்டணி அமையும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஜனவரி 9 மாநாடுக்கு அப்புறம் நம்ம ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுப்போம். காரில் ஏறும்போது தடுமாறி கீழே விழுந்த தாவேக தலைவர் விஜய் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிய போது ரசிகர்கள் முண்டியடித்ததால் விபரீதம். சென்னையில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் கைது. சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து முழக்கம். சென்னை அண்ணா நகரில் மின்சாதன பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து. விண்ணை தொடும் அளவுக்கு தீப்பிழம்புகள் எழுந்ததால் பரபரப்பு. இத்தாலி நாட்டில் சாம்பலை கக்கும் எட்னா எரிமலை. விமானங்கள் எச்சரிக்கையுடன் இயங்க ரெட் அலர்ட் எச்சரிக்கை பிறப்பிப்பு. மெக்சிகோ நாட்டில் ரயில் தடம் புரண்டு விபத்து. பயணிகள் 13 பேர் உயிரிழப்பு, 90 பேர் படுகாயம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்து இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சாதனை. இலங்கைக்கு எதிரான T20 போட்டியில் புதிய மைல்கல்லை எட்டி அபாரம். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.